இப்போ we shall pass on to the next type. இரண்டாவது கூட்டம். இது வந்து மோர் தேன் ஒன் வேர்ப். நம்முடைய கான்ஜுகேஷன் லிஸ்ட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ப்ஸ் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரம் 3 ஆன்வர்ட்ஸ் கடைசி வரைக்கும் போகுது. he will write, he is writing, he was writing, he will be writing 3 இருக்குது. he will have been writing 4 இருக்கும். he is going to write. நமக்கு மோர் தேன் ஒன் வேர்ப் இருந்தால் போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு பெரிய லாங் லிஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது. ஏராளமான கருத்துக்களை நாம் வெளியிடக்கூடிய ஒரு திறமை நமக்கு கிடைக்கிறது. என்ன செய்கிறீங்க? மோர் தேன் ஒன் வேர்ப், ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ப் இருந்தால் முதல் வேர்பை அடுத்து நாட் அமைத்திடுக. இங்கேயும் எளிதான வேலை தான், ஒரு பெரிய சுமை நான் தரவில்லை. அழகாக ஒரு நாட் மட்டும் போட்டுருங்க ஃபஸ்ட் வேர்புக்கு பக்கத்தில். அந்த ஃபஸ்ட் வேர்பை மட்டும் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து விட்டால் இட் பிகம்ஸ் an interrogative sentence. எக்ஸாம்பிள், she will sing, அவள் பாடுவாள். 2 வேர்ப்ஸ் இருக்கா? 2 வேர்ப்ஸ் இருக்குது, பட் டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். she will sing, பாடுவாள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஸ்டெப் 1 பழையபடி நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஸ்டெப் 1 அமைத்து கொள்ள வேணும். அப்புறம் ஸ்டெப் 2க்கு போகிறீங்க. she will not sing, ஒரு நாட் அமைத்துக்கிறோம், அவ்வளோதான். அந்த வேர்பை மட்டும் முன்னாடி கொண்டு வர்றோம். will she sing, பாடுவாள், பாட மாட்டாள். பாடுவாள், பாட மாட்டாள். she will sing, பாடுவாள். she will not sing, பாட மாட்டாள். will she sing, பாடுவாளா? ஏன் சார், அவள் இன்னைக்கு பாடுவாளா? will she sing? இந்த டைப்பில் யூ கேன் ஃபார்ம் thousands of sentences in negative and in interrogative. For example, இதே மாதிரி தான். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சார், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? நீங்கள் எனக்கு உதவ முடியும். யூ கேன் ஹெல்ப் மீ. இது வரணும். 25 கான்ஜுகேஷன் தான் நான் எடுக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் தேர் இந்த கான்ஜுகேஷன் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை விட்டு வெளியில் நான் போகவே மாட்டேன். போவதற்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. இது இருந்து தான் சென்டென்ஸை நீங்கள் எடுக்கணும். யூ கேன் ஹெல்ப் மீ. கேன் யூ ஹெல்ப் மீ சார்? அந்த வேர்ப் மட்டும் முன்னாடி கூட்டுவாங்க. சார், ஐ வாண்ட் சம் மணி, ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ மார்னிங். கேன் யூ ஹெல்ப் மீ சார்? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? எஸ், ஐ கேன் ஹெல்ப் யூ. நோ, ஐ கேனாட் ஹெல்ப் யூ. ஆம், நான் உதவ முடியும். இல்லை சார், என்னால் உதவ முடியாது. ஐ கேனாட் ஹெல்ப் யூ. யூ கேன் ஹெல்ப் மீ. கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ வர வேண்டுமானால் யூ கேன் ஹெல்ப் மீ நீங்கள் தவறு இல்லாமல் அமைக்க வேணும். இதிலே தவறு ஏற்பட்டால் இதிலே தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சரியான ரயிலில் ஏறினீங்கன்னா சரியான இடத்துக்கு கொண்டு போய் விடும். இஃப் யூ போர்ட் அ ராங் ட்ரெயின், இட் வில் டேக் யூ டு a wrong place. ஸோ யூ மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் போர்டிங் a right train and it will take you to the right place. இதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். சார், நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்களா? நீ உன்னுடைய வேலையை முடித்து விட்டாயா கேட்கணும். நீ உன்னுடைய வேலையை முடித்து விட்டாயா? நீ உன்னுடைய வேலையை முடித்து விட்டாய். அவுட் ஆஃப் 25 அந்த யூ ஹாவ் ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க். யூ ஹாவ் ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க். அப்படியே ஹாவ் மட்டும் முன்னாடி கொண்டு வாங்க. ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்? நீ உன்னுடைய வேலையை முடித்து விட்டாயா? குழந்தைய பார்க்கலான்னு வந்தேன், குழந்தைய காணோம். ஏன் சார்? ஏம்மா, குழந்தை தூங்கிட்டுருங்களா கேட்குறேன். குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறதா கேட்கணும். மோர் தான் பண்ணும்போது தானே. குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது கண்டினியூஸ் டென்ஸ். த சைல்ட் இஸ் ஸ்லீப்பிங். த சைல்ட் இஸ் ஸ்லீப்பிங். ஸ்டெப் 1. இஸ் த சைல்ட் ஸ்லீப்பிங்? இஸ் த சைல்ட் ஸ்லீப்பிங்? குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது. த சைல்ட் இஸ் ஸ்லீப்பிங் கிடைத்தால் இஸ் த சைல்ட் ஸ்லீப்பிங் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். யூ மஸ்ட் ஃபார்ம் த டைப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அமைச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப்புக்கு அழகாக வரலாம். அவர் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தாரா? 7 மணிக்கு வர சொன்னார். நீ வந்து 8 மணிக்கு அங்கே போனேன். He asked you to come at 7 p.m.
யூ வெண்ட் தேர் அட் 8 PM. அவர் உனக்காக காத்து கொண்டிருந்தாரா? இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். கஷ்டமே இல்லை. 25 கான்ஜுகேஷன்ஸ் நல்லா தெளிவாக தெரிந்திருந்தால் யூ கேன் புட் திஸ் கொஸ்டின், யூ கேன் ஆஸ்க் திஸ் இன்ட்ராகேட்டிவ். அழகா அவர் உனக்காக காத்து கொண்டிருந்தாரா? ஸ்டெப் 1, he was waiting for you. He was waiting for you. Was he waiting for you? Was he waiting for you? உனக்காக காத்து கொண்டிருந்தாரா? எந்த வகையான வாக்கியம் அமைக்கலாம். நீங்கள் போகிறபோது கடையை திறந்திருந்தார்களா? அவர்கள் கடையை திறந்திருந்தார்களா? அவர்கள் கடையை திறந்திருந்தார்கள். They had opened the shop. அழகான perfect tense. He had writtenனா எழுதியிருந்தான். They had openedனா திறந்திருந்தார்கள். They had opened the shop. Had they opened the shop? Had they opened the shop? திறந்திருந்தார்களா? ஏன் சார், மழை வரப்போகிறதா? மழை பெய்ய போகிறதா? இல்லை மழை நிற்க போகிறதா? கொஞ்சம் 2 minutes வெயிட் பண்ணுங்க சார், மழை நிற்க போகிறது அப்படின்னா. சார் மழை நிற்க போகிறதா? மழை நிற்க போகிறதா? மழை நிற்க போகிறது. The rain is going to stop. The rain is going to stop. Is the rain going to stop? Is the rain going to stop? மழை நிற்க போகிறதா? ஏன் சார், அப்போது நான் 8 o'clock வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இங்கே நீங்கள் எங்கேயோ சுற்றிப்பட்டு வருவீங்க. எனக்கு லாஸ்ட் பஸ்ஸு 7:30க்கு சார். 8 o'clock வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நான் உங்களுக்காக 8 மணி வரை காத்து கொண்டிருக்க வேண்டுமா? அழகான கேள்வி கேட்குறேன் இதை நீங்கள். நான் உங்களுக்காக இரவு 8 மணி வரை காத்து கொண்டிருக்க வேண்டும். இங்கே பிடிங்கத பிடிச்சிங்கன்னா, ஐ ஷுட் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ஹீ ஷுட் பி ரைட்டிங், எழுதி கொண்டிருக்க வேண்டும். அது மாதிரி ஐ ஷுட் பி வெயிட்டிங், நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். ஐ ஷுட் பி வெயிட்டிங் ஃபார் யூ டில் 8 PM. இது அமைச்சிட்டிங்க சொன்னால், ஷுட் ஐ பி வெயிட்டிங் ஃபார் யூ டில் 8 PM? ஷுட் ஐ பி வெயிட்டிங் ஃபார் யூ டில் 8 PM? 8 மணி வரை காத்து கொண்டிருக்க வேண்டுமா? ஸோ யூ ஃபார்ம் த ஸ்டெப் 1. அழகாக ஒரு வேர்பை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து யூ கேன் மேக் த இன்டராகேட்டிவ். இப்போ நெகட்டிவ் வரலாம். முதல் பக்கத்தில் அழகான ஒரு நாட் போட்டுங்க. மழை நிற்குமாப்பா? நிற்காதுப்பா. மழை நிற்காது. மழை நிற்காது. மழை நிற்கும். The rain will stop. The rain will not stop. இன்னும் இவ்வளோ கடுமையாக பெஞ்சிட்டு இருக்குது, இன்னும் 1 மணி நேரத்துக்கு மழை நிற்காது. The rain will not stop. The rain will not stop. அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? இல்லைங்க, அவங்க போயிட்டாங்க சார். They are playing in the ground. கிரவுண்ட் விளையாடுறாங்களா பாரு. They are playing on the ground. Are they playing on the ground? கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? They are playing on the ground. Are they playing on the ground? வரணும்னு சொன்னால் இந்த ஸ்டெப் 1 நீங்கள் அழகாக அமைச்சுக்கணும். வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சேர்ந்து விட்டதா? சார் வைகை எக்ஸ்பிரஸ் வந்துருச்சுங்களா கேட்கணும். வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சேர்ந்து விட்டது. He has written, எழுதி விட்டான். The Vaigai Express has arrived. The Vaigai Express has arrived. Has the Vaigai Express arrived? Vaigai Express வந்து சேரவில்லைன்னு சொல்லணும். நெகட்டிவ் பண்ணுறதுக்கு இதே தான். ஸ்டெப் 1 அமைத்து கொண்டால் அப்படி அழகாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சேராது. அங்கே எங்கேயோ பிளாக் ஆகிடுச்சான் சார். உரிய நேரத்துக்கு வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சேராது. The வைகை எக்ஸ்பிரஸ் வில் அரைவ் ஆன் டைம். உரிய நேரத்துக்கு வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சேராது. வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சேரும் சொல்லுங்கள். The வைகை எக்ஸ்பிரஸ் வில் அரைவ் ஆன் டைம். The வைகை எக்ஸ்பிரஸ் வில் நாட் அரைவ் ஆன் டைம். வந்து சேராது. வந்து சேரும், வந்து சேராது. நீ இங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடாது சொல்லணும். ஏப்பா மேனேஜர் ஒரு டைம் ஆச்சுப்பா. திஸ் டைம் ஃபார் த மேனேஜர் டு கம். இங்கெல்லாம் நின்றுக்கூடாது. எட்டிப்பாங்க. நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்க வேண்டும். யூ மஸ்ட் பி ஸ்டாண்டிங் ஹியர். யூ மஸ்ட் நாட் பி ஸ்டாண்டிங் ஹியர். அல்லது யூ ஷுட் பி ஸ்டாண்டிங் ஹியர். யூ ஷுட் நாட் பி ஸ்டாண்டிங் ஹியர். நின்று கொண்டிருக்க வேண்டும், நின்று கொண்டிருக்கக்கூடாது. டைப் 1ல் பி வேர்ப் மட்டும் பார்த்தோம். டைப் 2ல்
more than one verb பார்த்தோம். From 3 onwards, all the conjugations. In the type, we see only 2 verbs, that is first and second மட்டும். Simple present and simple past tenses are called do verbs. அது வந்து be verbல இரு என்கின்ற பொருள் வருகிறது. He is இருக்கிறான், he was இருந்தான், they were இருந்தார்கள். இது அப்படி இல்லை, செய் என்கின்ற ஒரு கருத்து உள்ளே இருக்கும். He comes-னா வருகிறான், என்ன செய்கிறான், வருகிறான். She sang-னா வந்தாள், என்ன செய்தாள், வந்தாள். ஸோ செய் என்கின்ற ஒரு இடைச்சொல் இருக்கிறனால தான் இதுக்கு பேர் டூ வர்ப்னு பேர். இந்த மாடலில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ஸ்ப்ளிட் த டூ வர்ப். அந்த வேர்பை பிரிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் நாட் அமைக்கணும். அந்த முன்பகுதியை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணுறது. எவ்ரி ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் ஹேஸ் காட் டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை நீங்கள் பிரிச்சிங்கன்னா டூ இருக்கும், மிச்சம் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் அப்படியே இருக்கும். ஒரு எஸ் உள்ள ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை பிரித்தா டஸ் வரும், மிச்சம் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் அப்படியே இருக்கும். ஒரு பாஸ்ட் டென்ஸ் வேர்பை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா டிட் வரும், மிச்சம் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் இருக்கும். இந்த டூ டஸ் டிட் வரதுனால தான் இதுக்கு பேர் டூ வர்ப்னு பேர். இந்த டூவை கூட நீங்கள் பிரிக்கலாம். டூங்கிறத ஒரு மெயின் வேர்ப் வச்சுன்னா டூ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ. டஸ்ஸை பிரிச்சிங்கன்னா டஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ. டிட்டை உடைச்சோம்னா டிட் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ அல்டிமேட்லி இன் எவ்ரி வேர்ப் லைக் திஸ் வி ஹாவ் டூ. அந்த டூ இருக்கிறனால தான் அதுக்கு பேர் டூ வர்ப்னு பேர். இப்போ என்ன செய்யணும், அந்த டூ அப்படி பிரித்து நடுவிலே நாட்டமைக்க வேணும். அருமையாக நெகட்டிவ் சென்டென்ஸ் கிடச்சிடும். அந்த டூ பிரித்து முதல் வேர்ப் மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். டூவை பிரித்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் யூ வில் ஹேவ் எ பியூட்டிஃபுல் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், யூ நோ இங்கிலீஷ், உனக்கு ஆங்கிலம் தெரியும். இந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், உனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்கணும் ஒருத்தரை. உனக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸ்டெப் 1 நீங்கள் அமைத்துக்கொள்ள தவறக்கூடாது. யூ மஸ்ட் ஆல்வேஸ் புட் த ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட். ஸ்டெப் 1 ஆங்கிலம் தெரியும். அதிலிருந்தால் யூ கோ டு த ஸ்டெப் 2. தெரியுமா, ஸ்டெப் 2க்கு போகிறோம். யூ நோ இங்கிலீஷ் உடைச்சோம்னா டூ ப்ளஸ் நோ. டூ ப்ளஸ் நோ நடுவில் நாட் போட்டுக்கிட்டோம்னா தெரியாது வரும். அந்த டூ மட்டும் முன்னாடி கொடுத்தோம்னா தெரியுமா. இப்போது யூ நோ இங்கிலீஷ், உனக்கு ஆங்கிலம் தெரியும். யூ டூ நாட் நோ இங்கிலீஷ், அந்த டூ நோ நடுவில் நாட் போட்டோம்னா டூ நாட் நோ இங்கிலீஷ், உனக்கு ஆங்கிலம் தெரியாது. உனக்கு ஆங்கிலம் தெரியாது என்று சொல்ல வேண்டுமானால் உனக்கு ஆங்கிலம் தெரியும், யூ மஸ்ட் ஃபார்ம் தி சென்டென்ஸ். அதை ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் நாட் போட்டுக்கணும். அந்த ஸ்ப்ளிட் பண்ண முன்பகுதியை மட்டும் முன்னாடி கொண்டு வந்தோம்னா டூ யூ நோ இங்கிலீஷ், உனக்கு ஆங்கிலம் தெரியுமா, உனக்கு ஆங்கிலம் தெரியுமா, உனக்கு ஆங்கிலம் தெரியுமா என்ற ஆங்கில வாக்கியம் சரியாக வர வேண்டுமானால் யூ நோ இங்கிலீஷ் சரியாக அமைக்கணும். ஐ டேக் அப் அனதர் எக்ஸாம்பிள். அவள் நன்றாக பாடினாளான்னு கேட்கணும். டைரெக்டாக நம்ம கேட்குற இன்ட்ராகேட்டிவ். ஏப்பா நேற்று ஒரு இசை அரங்குக்கு போனியே, அந்த புது பாடகி நல்லா பாடினாளா, அவள் நன்றாக பாடினாளா, அவள் நன்றாக பாடினாள். இதை நீங்கள் அமைச்சுக்கணும். இதிலே தவறு செய்தால் கண்டிப்பாக இது தவறாக தான் முடியும். த ஃபஸ்ட் ஸ்டெப் ஷுட் பி கரெக்ட், தென் ஒன்லி த செகண்ட் ஸ்டெப் வில் பி ரைட். அவள் நன்றாக பாடினாள், ஷீ sang well. அமைக்க தெரியணும். அந்த சாங்கை உடைச்சோம்னா டிட் சிங். டிட் ஷீ சிங் வெல், ஷீ sang well. எப்படி டிட் ஷீ சிங் வெல் ஆச்சுன்னா ஷீ sang well என்ற வேர்பை உடைச்சோம்னா டிட் சிங் கிடைக்கும். பிகாஸ் எவ்ரி பாஸ்ட் டென்ஸ் ஹாஸ் காட் டிட் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். டிட் ஷீ சிங் வெல், பாடினாளா. டிட் ஷீ சிங் வெல், பாடினாளா. ஷீ sang well உடைச்சோம்னா டிட் சிங், டிட் ஷீ சிங் வெல். உனக்கு பணம் வேண்டுமான்னு கேட்கணும். என்னப்பா ஏன் நிற்கிற, உனக்கு பணம் வேணுமா, உனக்கு பணம் வேணுமா, உனக்கு பணம் வேண்டும். யூ வாண்ட் மணி, யூ வாண்ட் மணி உடைச்சோம்னா டூ வாண்ட். டூ யூ வாண்ட் மணி, டூ யூ வாண்ட் மணி, டூ யூ வாண்ட் மணி. குழந்தை தூங்குகிறதான்னு கேட்கணும். குழந்தை தூங்குகிறதா, குழந்தை தூங்குகிறது. த சைல்ட் ஸ்லீப்ஸ், த சைல்ட் ஸ்லீப்ஸ்
உடைச்சோம்னா டஸ் ஸ்லீப். டஸ் த சைல்ட் ஸ்லீப்? டஸ் த சைல்ட் ஸ்லீப்? டாக்டர் மருந்து கொடுத்துருந்தாரு, குழந்தை அழுதுகிட்டே இருந்தது, ஒரு மருந்து கொடுத்துருந்தார், இன்ஜெக்ஷன் போட்டிருந்தார். இப்போ கேட்குறார், என்ன குழந்தை தூங்குதா? குழந்தை தூங்குகிறதா? த சைல்ட் ஸ்லீப்ஸ் அமைத்து கொண்டு ஸ்லீப்ஸை உடைச்சோன்னா டஸ் ஸ்லீப். டஸ் த சைல்ட் ஸ்லீப்? உங்கள் அப்பா சிங்கப்பூர்லேருந்து ஒவ்வொரு மாதம் உனக்கு பணம் அனுப்புகிறாரா? உன் தகப்பனார் சிங்கப்பூரிலிருந்து ஒவ்வொரு மாதமும் உனக்கு பணம் அனுப்புகிறாரா? இந்த சென்டென்ஸ் நீங்கள் அமைக்கணும். ஸ்டெப் 1, யுவர் ஃபாதர் சென்ட்ஸ் யூ மணி ஃப்ரம் சிங்கப்பூர் எவ்ரி மந்த். யூ ஷுட் நாட் மேக் எனி மிஸ்டேக் இன் திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். யுவர் ஃபாதர் சென்ட்ஸ், அனுப்புகிறார். ஹீ ரைட்ஸ்னால் எழுதுகிறார், ஹீ சென்ட்ஸ்னால் அனுப்புகிறார். அதே டைப்பில் யுவர் ஃபாதர் சென்ட்ஸ் மணி டு யூ ஃப்ரம் சிங்கப்பூர் எவ்ரி மந்த். நமக்கு வேர்ப் மட்டும் கஷ்டா போகிறோம். சென்ஸை உடைச்சா டஸ் சென்ட், அது மட்டும் கொண்டாங்க முன்னாடி. டஸ் யுவர் ஃபாதர் சென்ட் மணி? அப்புறம் பின்னாடியெல்லாம் மற்றது அப்படியே போட்டுக்கலாம். டஸ் யுவர் ஃபாதர் சென்ட் மணி டு யூ ஃப்ரம் சிங்கப்பூர் எவ்ரி மந்த்? அதெல்லாம் கதை. நமக்கு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் மட்டும் கிடச்சிட்டோம்னா கரெக்டாக அதை உடைச்சிட்டோம்னா கொண்டு வந்துடலாம். யுவர் ஃபாதர் சென்ட்ஸ் மணி டு யூ ஃப்ரம் சிங்கப்பூர் எவ்ரி மந்த். டஸ் சென்ட். டஸ் யுவர் ஃபாதர் சென்ட் மணி டு யூ ஃப்ரம் சிங்கப்பூர் எவ்ரி மந்த்? டஸ் வெளியில் வந்துட்டால் சென்ட் தான் இருக்கணும். டஸ் யுவர் ஃபாதர் சென்ட் மணி டு யூ ஃப்ரம் சிங்கப்பூர் எவ்ரி மந்த்? இப்படி நம்ம யூ கேன் ஃபார்ம் an interrogative sentence using the do verb. உங்கள் பையன் நல்லா படிக்கிறானா சார் கேட்குறார். சார் பையன் அனுப்பிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட, எங்கள் பையன் நல்லா படிக்கிறானா? என்னுடைய மகன் நன்றாக படிக்கிறானா கேட்கணும். மை சன் ஸ்டடீஸ் வெல். என்னுடைய மகன் நன்றாக படிக்கிறான். மை சன் ஸ்டடீஸ் வெல். ஸ்டடீஸ் உடைச்சோம்னா டஸ் சென்ட். டஸ் மை சன் ஸ்டடி வெல்? டஸ் மை சன் ஸ்டடி வெல்? நான் என்ன சொல்கிறேன்? எஸ், யுவர் சன் ஸ்டடீஸ் வெரி வெல். ஆம், உங்கள் பையன் நன்றாக படிக்கிறான். சப்போஸ் நெகட்டிவ் சொல்லணும்னு வச்சுங்க, இல்லைங்க உங்கள் பையன் சரியாக படிக்கிறதில்ல, சரியாக கிளாஸுக்கு வரதில்லை சார், சரியாக ஹோம்ஒர்க் பண்ணுறதில்லை சார். உங்கள் பையன் சரியாக படிக்கிறதில்லை, உங்கள் பையன் நன்றாக படிக்கிறதில்லை வேணும். அதுக்கு இதே தான், உங்கள் பையன் நன்றாக படிக்கிறான். யுவர் சன் ஸ்டடீஸ் வெல் உடைச்சோம்னா டஸ் ஸ்டடி. நடுவில் நாட் போட்டுங்க. யுவர் சன் டஸ் நாட் ஸ்டடி வெல். யுவர் சன் டஸ் நாட் ஸ்டடி வெல் நெகட்டிவ் ஆச்சு. அது எப்படி வந்தது? யுவர் சன் ஸ்டடீஸ் வெல் உடைச்சோம்னா டஸ் ஸ்டடி, டஸ் நாட் ஸ்டடி. ஏப்பா அவர் அந்த விஷயத்தை உனக்கு தெரிவிச்சிருக்கலாமே, கடித மூலம் தெரிவிச்சிருக்கலாமே. என்ன, அவருக்கு என்னுடைய அட்ரஸ் தெரியலைங்க, அவருக்கு என்னுடைய முகவரி தெரியவில்லை, அவருக்கு என்னுடைய முகவரி தெரிந்தது. ஹீ நியூ மை அட்ரஸ். ஹீ நியூ மை அட்ரஸ் உடைச்சோம்னா டிட் நோ. He did not know my address. He did not contact me because he did not know my address. என்னுடைய முகவரி அவருக்கு தெரியலைங்க, தெரிஞ்சிருந்தா எனக்கு தெரிவிச்சிருப்பார். He did not know my address. அவருக்கு உன்னுடைய முகவரி தெரியுமான்னு கேட்கணும். அவருக்கு உன்னுடைய அட்ரஸ் தெரியுமா? He knows your address. Does he know your address? Knows உடைச்சா does plus know is equal to does. Does he know your address? Does he know your address? அப்புறம் நேற்று நீ அந்த படத்தை பார்த்தியாப்பா? பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, நேற்று நீ அந்த படத்தை பார்த்தாயா? நேற்று நீ அந்த படத்தை பார்த்தாயான்னு கேட்கணும். நேற்று நீ அந்த படத்தை பார்த்தா? யூ saw the picture yesterday. You saw the picture yesterday உடைச்சோம்னா did see. Did you see the picture yesterday? Did you see the picture yesterday? அவன் ஆன்சர் சொல்கிறான், எஸ் ஐ saw the picture yesterday. இல்லை சார் நேற்று நான் பார்க்கல சார், நேற்று நான் அந்த படத்தை பார்க்கவில்லை சொல்கிறான். அதே தான், ஐ saw the picture yesterday உடைச்சோம்னா did see. I did not see the picture yesterday. I saw the picture yesterday. I did not see the picture yesterday. Did you see the picture yesterday? இப்போது ஒரு அஃபர்மேட்டிவ் ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கேட்டோம்னா அதுக்கு you will have an affirmative answer or a negative answer. Did you see the picture yesterday? நீ அந்த படத்தை பார்த்தாயா? Yes, I saw the picture yesterday. No, I did not see the picture yesterday. Now we are preparing ourselves for the conversation. 3 ஸ்டேஜ் வந்திருக்கிறோம். ஒரு அஃபர்மேட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு இன்ட்ராகேட்டிவ். Can you help me? Yes, I can help you.
நோ ஐ cannot help you. மழை நின்று விட்டதா? எஸ் த ரெயின் ஹேஸ் ஸ்டாப்ட். நோ த ரெயின் ஹேஸ் நாட் ஸ்டாப்ட். ஹேஸ் த ரெயின் ஸ்டாப்ட் கேட்குறோம். ஹேஸ் த ரெயின் ஸ்டாப்ட்? மழை நின்று விட்டதா? ஆன்சர் என்ன? எஸ் த ரெயின் ஹேஸ் ஸ்டாப்ட். நோ த ரெயின் ஹேஸ் நாட் ஸ்டாப்ட். ஸோ எந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு இன்ட்ராகேட்டிவ் அமைக்கலாம், ஒரு நெகட்டிவ் அமைக்கலாம். அந்த ஒரு கெப்பாசிட்டி நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? உனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியும் நமக்கு. யூ நோ இங்கிலீஷ். ஒரு சிம்னா டூ யூ நோ இங்கிலீஷ். உங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? யுவர் ஃபாதர் நோஸ் இங்கிலீஷ். நோஸை உடைச்சா டஸ் நோ. டஸ் யுவர் ஃபாதர் நோ இங்கிலீஷ்? டஸ் யுவர் ஃபாதர் நோ இங்கிலீஷ்? எஸ் மை ஃபாதர் நோஸ் இங்கிலீஷ். நோ மை ஃபாதர் டஸ் நாட் நோ இங்கிலீஷ். இல்லை எங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. உன் தகப்பனாருக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இல்லை என் தகப்பனாருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆம் என்னுடைய தகப்பனாருக்கு இங்கிலீஷ் தெரியும். இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸையும் மூணு வகையில் சொல்கிறதுக்கு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அஃபர்மேட்டிவ், இட் லீட்ஸ் டு நெகட்டிவ் அண்ட் இட் ஆல்சோ லீட்ஸ் டு இன்டராகேட்டிவ். ஐ ஹவ் டெல்ட் வித் திஸ் சாப்டர் நெகட்டிவ் அண்ட் இன்டராகேட்டிவ் வெரி எலாபரேட்லி ஆன் பேஜ் நம்பர் 103. 103வது பக்கத்தில் நம்முடைய புத்தகத்தில் இந்த சாப்டர் ரொம்ப விரிவாக நான் நடத்தியிருக்கிறேன். யூ மஸ்ட் ரீட் த சாப்டர், யூ மஸ்ட் find out the explanations, and you must also study the examples, and then you must do the exercise. உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர் 116ல். இந்த இப்போ நம்ம நடத்துகிற அந்த டைப்ஸ் மட்டும் ஐ ஹவ் given you exercises. நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். யூ மஸ்ட் do the exercise and get yourself prepared. இதில் ஒரு 1 or 2 திங்ஸ் நம்ம கவனிக்கணும். என்னென்னா, இந்த நெகட்டிவ் சொல்கிறத 2 வகையில் நம்ம சொல்கிறோம். ஒன்று ஃபுல் நெகட்டிவ். இந்த ஃபுல் நெகட்டிவ் வந்து மேடை பேச்சுக்கள்லேயும் எழுத்திலேயும் வரும். ஐ do not know இங்கிலீஷ். மேடையில் பேசுகிற பொழுது, பார்லிமெண்ட்டில் பேசுகிற பொழுது ஐ do not know இங்கிலீஷ். we will not support your government. நோ எங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கலைன்னா நாங்கள் உங்களுடைய கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ண மாட்டோங்கிறாரு. we will not support the government. இது ஃபுல் நெகட்டிவ். இதை கான்ட்ராக்டட் நெகட்டிவ் சுருக்கிடுறோம். கான்வர்சேஷனுக்கு வருகிற போது we contract the negative. we won't support the government. I don't know English. I do not know English அப்படிங்கிறது மேடை பேச்சிலேயும் எழுத்திலேயும். இதுவே கான்வர்சேஷனுக்கு வரும்பொழுது I don't know English. அவள் உன்னை சந்தித்தாளா? did she meet you? டிட் ஷீ மீட் யூ? என்ன கேட்குறேன்? டிட் ஷீ மீட் யூ கேட்குறேன். என்ன ஆன்சர்? நோ ஷீ டிட் நாட் மீட் மீ. இல்லை அவள் என்னை சந்திக்கவில்லை. இது வந்து ஒரு ஃபார்ம்டு ஸ்பீச்சில். கான்வர்சேஷனில் நோ ஷீ டிட் மீட் மீ, அவள் என்னை சந்திக்கவில்லை. இப்படி நெகட்டிவை சுருக்கி நம்ம பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். அதை உங்களுக்கு பேஜ் நம்பர் 112 கொடுத்துருக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ டூ ப்ளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு டோன்ட். இந்த ஓ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு அப்பாஸ்ட்ரோஃப் போடுறோம். டிட் ப்ளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஓ எடுத்துடுறோம், அப்பாஸ்ட்ரோஃப் போடுறோம். எப்பொழுதும் அப்பாஸ்ட்ரோஃபிக்கு என்ன மீனிங்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னு அர்த்தம். ஏதோ ஒரு எழுத்து, ஒரு எண், ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட் எழுதுறீங்க. இன்றைக்கி டேட் எழுதுகிற போது 15/3/2012 ரைட். 15/3/2012 திஸ் இஸ் ரைட். சப்போஸ் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 15/3/12 எழுதிடுறோம். 2012க்கு மேலே வெறும் 12 எழுதிடுறோம். அப்போ மறக்காமல் கண்டிப்பாக இங்கே ஒரு அப்பாஸ்ட்ரோஃப் போடணும். சம்திங் இஸ் மிஸ்ஸிங், ஏதோ எண் மறைந்திருக்குன்னு அர்த்தம். 15/3/1947 இந்தியா காட் ஃப்ரீடம் இன் 1947. ஆல் ரைட். இந்தியா காட் ஃப்ரீடம் இன் 47 போட்டுறான். இந்தியா காட் ஃப்ரீடம் இன் 47. அப்போ ஒரு அப்பாஸ்ட்ரோஃப் போடணும். அந்த அப்பாஸ்ட்ரோஃப் வந்து ஏதோ ஒரு மறைந்திருக்கிறது என்று காட்டுகிறது. அதை தான் இங்கே காட்டுறோம். டிட் ப்ளஸ் நாட்டில் ஓ எடுத்துட்டோம்னா டின்ட். does plus not doesn't.
இப்படி எல்லாம் செஞ்சுக்கலாம். பட் ஒரு 4 சொற்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. என்னென்னா am ப்ளஸ் நாட் வரும்போது ஆம்ன்ட்டு சொல்லக்கூடாது, ஆரிண்ட். ஐ ஆரிண்ட், ஐ ஆம் ஃபுல் நெகட்டிவ் சொல்லலாம். ஐ ஆம் நாட் அ சோல்ஜர். என்ன நீங்கள் படை வீரரா சார்? இல்லை சார், ஐ ஆம் நாட் அ சோல்ஜர். ஐ ஆம் நாட் அ சோல்ஜர் இஸ் ஆல் ரைட். இப்படி சுருக்குகிற பொழுது ஐ ஆரிண்ட் அ சோல்ஜர், ஐ ஆம்ன்ட்டு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி ஆம் போட்டு இது தப்பு. ஐ ஆரிண்ட் அ சோல்ஜர். அதே மாதிரி கேன் வந்தோம்னா ஒரு எண்ணு எடுத்துடுறோம், ஓ எடுத்துடுறோம். காண்ட், காண்ட், காண்ட். ஷால் ப்ளஸ் நாட் வர்ற போது ஷாண்ட், ஷாண்ட். வில் ப்ளஸ் நாட் வருகிற போது won't. இது அடிக்கடி நம்ம வரக்கூடியது. ஐ ஒன்ட் டூ, நோ சார், நோ சார், ஐ ஒன்ட் டூ சார், ஐ வில் நாட் டூ இஸ் ஆல் ரைட். சுருக்கிற பொழுது ஐ ஒன்ட் டூ. இன்றைக்கி வருவா சார், இன்றைக்கி வருவாரா சார்? நோ நோ, ஹீ ஓன்ட் கம் டுடே, ஹீ ஓன்ட் கம் டுடே. இன்று அவர் வரமாட்டார். இந்த நான்கையும் கவனித்துக் கொள்ள வேணும். அப்புறம் ப்ரொனன்சியேஷனில் எங்கெல்லாம் எஸ் வருகிறதோ இதுக்கு ஜெட் சவுண்ட் கொடுக்கணும். isn't, don't say isn't-ன்னு சொல்லக்கூடாது. isn't, wasn't, doesn't, hasn't. she hasn't money. ஏன்பா அவள் போலியா? அந்த பொண்ணு கலந்துக்கலையா? நோ சார், she hasn't money. அவளிடம் பணம் இல்லை. she doesn't sing well. அவள் நன்றாக பாடுகிறாள் இல்லை. she sings well, he doesn't sing well. doesn't, z sound கொடுக்கணும். is this your book? no sir, this isn't my book. this isn't சொல்லக்கூடாது. this isn't my book. இது இந்த எஸ் சவுண்ட் வருகிற பொழுது z சவுண்ட் கொடுக்குறோம். அப்புறம் did வருகிற போதெல்லாம் முதல்ல என்ன பண்ணோம்னா இப்படி எழுதுகிறோம். முதல்ல இந்த டி அடிபடுது, டிண்ட். டிட் ப்ளஸ் நாட் வரும்போது டிண்ட். குட் ப்ளஸ் நாட் வருகிற போது குண்ட். குண்ட், இந்த டி போயிடுது. குண்ட். ஐ டிண்ட் கோ, ஐ டிண்ட் கோ, ஐ டிண்ட் கோம்பான். கொஞ்சம் வேகமாக பேசுகிற பொழுது இந்த டீயும் போயிடும். ஐ டிண்ட் கோம்பான், ஐ டிண்ட் கோ. சார் டிட் யூ கோ சார்? நோ சார், ஐ டிண்ட் கோ, ஐ டிண்ட் கோ. ஐ டிட் நாட் கோ வந்து ஐ டிண்ட் கோ ஆகி அதுவும் கொஞ்சம் வேகமாக பேசுகிற பொழுது சுருங்கி ஐ டிண்ட் கோ ஆகிரும். டிண்ட் கோ. சும்மா வேகமாக பேசணும்னா ஐ டிண்ட் கோ தேர், ஐ டிண்ட் கோ தேர்பான். ஆனால் ஐ டிண்ட் கோ தேரா, ஐ டிட் நாட் கோ தேர், அந்த மாதிரி சுருங்குகிறது. ஐ குண்ட் ஹெல்ப் யூ, ஐ குண்ட் ஹெல்ப் யூ, ஐ குட் நாட் ஹெல்ப் யூ, ஐ குண்ட் ஆகி அந்த டியும் போய் டீயும் போய் ஐ குன் ஹெல்ப் யூன்னு ஆகிரும். ஐ குன். ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் இருக்கிற பொழுது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போது ஷீ சிங்ஸ் வெல், அவள் நன்றாக பாடுகிறாள். ஷீ டசன்ட் சிங் வெல், இதுக்கு என்ன நெகட்டிவ்? ஷீ சிங்ஸ் வெல், பாடுகிறாள். ஷீ டசன்ட் சிங் வெல், இதுக்கு நெகட்டிவ் நம்ம சொல்லணும். நம்ம பெரும்பாலும் தவறாக தான் சொல்லுவோம். வி மேக் மிஸ்டேக். என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? அவள் நல்லா பாடுறாளாப்பா? இல்லை, நல்லா பாடலை, நல்லா பாடலேன்றோம். பாடினாளுக்கு தான் நெகட்டிவ், பாடவில்லை. ஷீ சாங் வெல்னா ஷீ டிண்ட் சிங் வெல், பாடவில்லை சொல்லலாம். பாடுகிறாள், இப்போ ப்ரெசண்ட்டில் பாடுகிறாளுக்கு என்ன நெகட்டிவ்? பாடவில்லை சொல்லக்கூடாது. சரி, இல்லைங்க சரியாக பாட மாட்டாளுங்க. பாடுவாள்னா பாட மாட்டாள். பாடுவாள்னா ஷீ வில் சிங்னா ஷீ வில் நாட் சிங் வெல், ஷீ ஓன்ட் சிங் வெல் வரும். பாடுகிறாள், அதுக்கு என்ன நெகட்டிவ்னா நம்ம இந்த வட்டாரத்தில் நம்ம சரியாக தமிழில் பேசுகிறதில்ல. என்ன செய்யணும் நீங்கள் செய்யணும்னா, உங்களுக்கு ஒரு சுருக்கு வழி சொல்லித்தரேன். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்
நீங்கள் நெகட்டிவ்க்கு அழகாக ஒரு இல்லை சேர்த்திக்கணும். பாடுகிறாள் இல்லை, பாடுகிறாள் இல்லை. ப்ரெசன்டென்ஸுக்கு மட்டும்தான். ஷீ சிங்ஸ் வெல், பாடுகிறாள். ஷீ டசன்ட் சிங் வெல், பாடுகிறாள் இல்லை. ஷீ நோஸ் இங்கிலீஷ் அல்லது ஹீ நோஸ் இங்கிலீஷ். அவனுக்கு ஆங்கிலம் தெரியும், அவனுக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்கிறான். ஷீ டசன்ட் நோ இங்கிலீஷ் வரும்போது தெரியாது, பட் இல்லை மட்டும் சேர்த்திக்கணும். ஹீ பிளேஸ் வெல், விளையாடுகிறான். ஹி டசன்ட் பிளே வெல்னா விளையாடுகிறான் இல்லை. நம்ம விளையாடுறது இல்லைன்னு சொல்கிறோம், அது ஓரளவு உண்மைதான். விளையாடுகிறது இல்லைன்னா அக்ரிணை வர்ற மாதிரி தெரியுது, ஆடு மாடுகள் விளையாடுற மாதிரி சொல்கிறோம். விளையாடுகிறான் இல்லை, நன்றாக பாடுகிறாள் இல்லை. ஒரு ப்ரெசன்டென்ஸுக்கு மட்டும், சிம்பிள் ப்ரெசன்ட், கண்டினியூஸ் ப்ரெசன்ட், பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இல்லை என்பதை சேர்த்து கொண்டு விட்டால் ஸ்டெப் 1க்கு போகிற பொழுது கரெக்டாக நீங்கள் இதை பிடிக்க முடியும். இப்போது ஷீ டசன்ட் சிங் வெல் எனக்கு வேணும், அவ்வளோதான். ஷீ டசன்ட் சிங் வெல் நீங்கள் சொல்லணும். ஷீ சிங்ஸ் வெல் பிடிச்சா தான் முடியும். அதுக்கு பாடுகிறாள் இல்லை என்று நீங்கள் முடிவு செய்து கொண்டால் பாடுகிறாளுக்கு வரலாம். பாடவில்லைன்னு நீங்கள் முடிவு செய்தால் பாடினாள் என்று பிடிப்பீர்கள். பாடவில்லைன்னு முடிவு பண்ணிங்கன்னா பாடினாள் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ஷீ டிடன்ட் சிங் வெல் வந்துடும். ஸோ இது கரெக்டாக வர்றதுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப் 1 கரெக்டாக இருக்கணும். அதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் கையாளணும். இது என்ன கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம இந்த வட்டாரத்தில் அது மாதிரி பேசுகிறதில்ல, பட் இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவங்க இந்த நெகட்டிவ் இப்படி தான் பேசுகிறாங்க. when you go to ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், இன்னும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னா யூ கேன் ஹியர் சச் நெகட்டிவ்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கலாம். அவன் வருகிறான் இல்லைம்பா, சரியா வர்றான் இல்லை சார்மா. எங்களுடைய நண்பர் ஒருத்தர், அவருடைய பையனுக்கு காலேஜில் சீட் வாங்கினார், எம்எஸ்சி சீட் வாங்கினார். அவன் ஒரு நாள் காலேஜ் நடந்துகிட்டு இருக்கிற போது டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தான். அவங்க அப்பாட்ட பேசி இருந்துட்டு போனான். ஏன் சார், மிஸ்டர் ராஜ்குமார், இவர் உங்கள் பையன் தானே அப்படின்னேன். ஆமாம் சார், இவன் பையன் தான் சார், என் பையன் தான் சார். இவனுக்கு தானே நீங்கள் எம்எஸ்சி சீட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னேன். ஆமாம் சார், இவனுக்கு தான் சார் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி கொடுத்தேன் சார்னாரு. நல்லா படிக்கிறானுங்களான்னு. நல்லா படிக்கிறானுங்களான்னு. எங்கே சார், நல்லா படிக்கிறான்ல சார். நல்லா படிக்கிறான்ல சார். படிக்கிறான் இல்லை. ஹீ ஸ்டடீஸ் வெல், ஹீ டசன்ட் ஸ்டடி வெல். அவர் அழகாக சொல்கிறார், நன்றாக படிக்கிறான் இல்லை. எங்கே சார், ஒழுங்காகவே காலேஜுக்கு வர்றான்ல சார். இது தெற்கத்திய மாவட்டங்களே கேட்கக்கூடிய வார்த்தை. சரியாக வர்றான்ல சார். சார் சொன்ன பேச்சு கேட்குறான்ல சார். சொன்ன பேச்சு கேட்குறான்ல சார். சொன்ன பேச்சு கேட்குறான் இல்லை. அவன் படிக்கிறான். நம்ம என்ன சொல்லுவான், சரியாக படிக்கலை சார்ன்றோம். படிக்கலைன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆச்சே. ப்ரெசன்ட் டென்ஸில் வேணும்னு சொன்னால் he studies well, he doesn't study well. He attends classes regularly, he doesn't attend classes regularly. இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் நினைவில் கொண்டால் உங்களுடைய நெகட்டிவ் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். You can write negative sentences without mistakes.